வேலை செஞ்சிட்ருக்கும்போதே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது. காலையில் ஒரு 11 மணி ஆச்சுன்னா, காஃபி குடிச்சா தான் டாக்டர் என்னால் அடுத்த வேலையே செய்ய முடியும். ஈவினிங் ஆக ஆக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். மேபி நான் நிறைய வேலை செய்கிறனோ, இல்லை வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, நைட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. எந்த ஒரு விஷயமே என்னால் வீட்டில் போய் கூட வந்து பண்ண முடியாது. நீங்க தொடர்ந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றீங்க. ஒரு 8 ஹார்ஸ் பக்கம் வந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்றீங்க. இல்ல ஃபோன்ல தான் உங்களுடைய ஒர்க்கே இருக்கு அப்படின்னா, உங்க கழுத்தினுடைய பொசிஷன் கூட உங்களுடைய உடல் சோர்வுக்கு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஸோ இது நாட்பட்ட நிலையில போகும்போது, ஒரு 5 வருஷம், 6 வருஷம் இந்த மாரி கழுத்து பகுதியில உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் பொழுது, அதீதமான ஒரு உடல் சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும் வரத பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து குனிஞ்சபடியே நீங்கள் வந்து ஃபோன் பார்க்குறீங்க, இல்லை குனிஞ்சிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய டயஃப்ரம், அதாவது நம்மளுடைய நுரையீரலுக்கும் வயிற்று பகுதியும் பிரிக்கக்கூடிய இந்த டயஃப்ரம் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். நுரையீரல் முழுசாக வந்து விரிவடைய முடியாது. ஸோ அப்போது நீங்கள் சுவாசிக்கும் போது 30% கம்மியாக தான் வந்து நீங்கள் சுவாசிக்கிறீங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியில் மெயினாக ஆக்சிஜன் வந்து 30% கம்மியாக தான் வந்து கிடைக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது. காலையில் ஒரு 11 மணி ஆச்சுன்னா, காஃபி குடிச்சா தான் டாக்டர் என்னால் அடுத்த வேலையே செய்ய முடியும். ஈவினிங் ஆக ஆக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். மேபி நான் நிறைய வேலை செய்கிறனோ, இல்லை வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, நைட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. எந்த ஒரு விஷயமே என்னால் வீட்டில் போய் கூட வந்து பண்ண முடியாது. இப்படி ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு 8 ஹார்ஸ் பக்கம் வந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறீங்க. இல்லை ஃபோனில் தான் உங்களுடைய ஒர்க்கே இருக்குது அப்படின்னா, உங்கள் கழுத்தினுடைய பொசிஷன் கூட உங்களுடைய உடல் சோர்வுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ இது நாட்பட்ட நிலையில் போகும்பொழுது, ஒரு 5 வருஷம், 6 வருஷம் இந்த மாதிரி கழுத்து பகுதியில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் பொழுது, அதீதமான ஒரு உடல் சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும் வரத பார்க்குறோம். ஏன்னா சமீப நாட்கள்ல நிறைய தொடர்ந்து நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மன அழுத்தத்தோட வரதை வந்து பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய கழுத்து பகுதியில் உண்டாகக்கூடிய பொசிஷன் சேஞ்ச், டெக் நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். குனிஞ்சு நம்ம வந்து மெசேஜ் பண்ணும்போது நம்ம தலையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ இருக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம குனிஞ்சு ஃபோன் பார்க்குறோம், இல்லை வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ப்ராப்பரான பொசிஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, கழுத்து பகுதியில் ஒரு 22லேருந்து 27 கிலோ வரைக்கும் வெயிட்டை வந்து பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு குழந்தைய கழுத்தில் தூக்கி வச்சுட்டே நம்ம ஒர்க் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தினால இது உங்களுக்கு கழுத்து பகுதியில் மட்டும் பாதிப்பை வந்து உண்டாக்காது, உங்கள் நுரையீரல் பகுதியிலையும் பாதிப்பை உண்டாக்கும். ஸோ தொடர்ந்து குனிஞ்சபடியே நீங்கள் வந்து ஃபோன் பார்க்குறீங்க, இல்லை குனிஞ்சிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய டயஃப்ரம், அதாவது நம்மளுடைய நுரையீரலுக்கும் வயிற்று பகுதியும் பிரிக்கக்கூடிய இந்த டயஃப்ரம் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். நுரையீரல் முழுசாக வந்து விரிவடைய முடியாது. ஸோ அப்போது நீங்கள் சுவாசிக்கும் போது 30% கம்மியாக தான் வந்து நீங்கள் சுவாசிக்கிறீங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியில் மெயினாக ஆக்சிஜன் வந்து 30% கம்மியாக தான் வந்து கிடைக்குது. ஸோ இதனாலையும் உங்கள் உடம்பு முழுவதுமாகவே ஒரு சோர்வு வந்து இருக்குது. ஆக்சிஜன் கம்மியாகுது அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஆக்சிஜன் அற்ற நிலையிலையும் எப்படி வந்து சர்வை பண்ண முடியும்? இதனால் அசிடிக் நேச்சர் வந்து நம்ம பாடியில் அதிகமாகுது. இது நிறைய இரத்த குழாய்களில் பாதிப்பை உண்டாகுது. இந்த மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. 2 முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, நுரையீரலோட பகுதி வந்து முழுமையாக விரிவடையாததுனால ஆக்சிஜன் வந்து 30% கம்மியாக தான் கிடைக்குது. 2வது, கழுத்து தசைகள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக ஆரம்பிக்குது. கழுத்தில் வந்து ஒரு எடையை வந்து அதிகமாக வந்து ஃபீல் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறதுனால உங்களால் ரிலாக்ஸே வந்து ஆக முடியல. இந்த 2 கண்டிஷனால தான் அடிக்கடி உங்களுக்கு உடல் சோர்வு வந்து இருக்குது. ஸோ இந்த நிலையில் நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய பாய்ச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்? ஸோ நீங்கள்
தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு 3 எக்ஸசைஸை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஆள்காட்டி விரலால் உங்களுடைய கீழ்த்தாடை பகுதி, அதாவது நாடி பகுதியை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பின்னோக்கி வந்து தள்ளணும். ஸோ அந்த மாதிரி தள்ளும்போது உங்களுக்கு இந்த டபுள் சின் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தள்ளிட்டு ஒரு 5 வினாடி வந்து ஆழமாக மூச்சை உள்ளே வந்து இழுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 5லேருந்து 10 முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கழுத்து அதனுடைய கரெக்டான பொசிஷனில் வந்து வரும். இதை பண்ணும்போது உங்களுடைய முதுகு தண்டுவடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கழுத்து பகுதியில் உண்டாகக்கூடிய அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வது பயிற்சி, உங்களுடைய கழுத்து பகுதியை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த சின்ன டக்கின் பண்ணிவிட்டு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து பண்ணணும். ஒரு 6லேருந்து 10 முறை நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளிவிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுதும் உங்கள் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து டெஸ்கில் வந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கைகள் 2யுமே உயர்த்தணும். கைகளை வந்து தோள்பட்டைக்கு மேலே வந்து உயர்த்தி ஒரு 5 முறை ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும். அதே போல் உங்கள் கைகளை வந்து தோள்பட்டையில் கொண்டு வந்து 2 கைகளையுமே இந்த மாதிரி தோள்பட்டையில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இதே மாதிரி ஒரு 5 முறை வந்து ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும். அதே போல் கைகளை வந்து முழுமையாக நீட்டி, ஸோ 2 கைகளையும் முழுமையாக இந்த மாதிரி நீட்டி அந்த மாதிரி நிலைகளையும் ஒரு 5 முறை ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும். ஸோ இந்த பயிற்சியையும் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கழுத்தில் உண்டாகக்கூடிய அதீதமான அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்கள் உடல் சோர்வும் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம குனிஞ்சு வேலை செய்கிறதுனாலையும் கழுத்தில் உண்டாகக்கூடிய ஸ்டிஃப்னஸ்னாலையும் மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம், உடம்புக்கு தேவையான அந்த ஆக்சிஜனோட அளவு வந்து குறையிறது. இதற்கு இந்த 3 விதமான பயிற்சிகளை நீங்கள் வந்து பண்ணலாம். இது கூட நீங்கள் ரெகுலராக உங்களுடைய ஷோல்டரை வந்து ப்ராப்பரான பொசிஷனில் வைக்கிறது, அந்த ஷோல்டர் பகுதிக்கான சில பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதீதமான உடல் சோர்வையும் மன அழுத்தத்தையும் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவு முறைகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய இந்த மாதிரியான கழுத்து பகுதியில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அடிக்கடி காஃபி டீ வந்து அதிகமாக குடிக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும். இதனால் அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள், அசிடிட்டி இருக்கும்பொழுதும் வேகஸ் நரம்பு வந்து தூண்டப்பட்டு கழுத்து பகுதியில் வலி இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு கேஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது டாக்டர், எப்போல்லாம் கேஸ் ப்ராப்ளம் அதிகமாகுதோ அப்போல்லாம் எனக்கு கழுத்தில் வந்து வலி உண்டாகுது, உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, படபடப்பு நிறைய இருக்குது, ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி காஃபி குடிக்கிறதும் உங்களுடைய உடல் சோர்வுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கழுத்து பகுதியில் பொசிஷன் கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 days பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோகா பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 daysக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 19ஆம் தேதி புதன்கிழமை
காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.